ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீஷோலேருந்து வாங்கியிருக்க ப்ராடக்ட் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அதாவது நம்ம ஹோம் டெக்கருக்காக நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான். அரோமா டிஃப்யூசர் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஓப்பன் பண்ணவே உங்களுக்கே தெரிஞ்சிடும். பாப்பா தான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தா, முன்னாடி ரூம் வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்குமா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டிலலாம் வந்து வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறையா ஒட்டியிருந்தோம். பட் இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒட்ட முடியல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்கிறதுனால அதில் ஒட்டுறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ அதனால நான் வந்து ஹோம் டெக்கர்ஸ் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம ஆயில் டிஃப்யூசர் அப்படின்னு சொல்லுவோம். அரோமாக்கு நம்ம வந்து இந்த ஃப்ளேவரில் எந்த ஃப்ளேவர் நமக்கு வேணுமோ அந்த நம்ம ஃப்ளேவரில் எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது, நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நானும் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்தது. இதில் வந்து அடிஷ்னலாக அவங்களே வந்து ஃப்ரீயாக 2 எசென்ஷியல் ஆயில் 2 கேண்டில் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு செராமிக் இல்லையா, ஸோ அதனால் சேஃபாக வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு எங்கும் எந்த சைட்லேயுமே டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த பிளேஸில் வந்து கேண்டில் நம்ம வச்சுட்டு பொருத்தி விட்டு மேலே வந்து அந்த குழியாக இருக்க இடத்துல 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு அந்த டிஃப்யூசர் எவ்வளோ வேணுமோ ஆயில், எசென்சியல் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு ரூமே வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவுமே நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங் வந்து காம்போ 2, அதாவது செட் ஆஃப் 2 இருக்கா மாதிரி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸும் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதாவது நம்ம ப்ளைனாக இருக்குது, வால் வந்து டெக்கர் வைக்க முடியல, வீட்டை டெக்கரேஷன் பண்ணணுன்னு ஆசை இருக்கும், பட் ஆணி அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன்னால் நம்ம இந்த மாதிரி நிறையா டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வைக்க மாட்டோம். பட் இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடை வந்து ரொம்பவே வந்து நம்ம சிம்பிளாக வச்சுருந்தாலும் நீட்டாக வந்து காமிக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து வாலில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுற ஒரு ஹேங்கிங் மாதிரி தான் இருக்கும். நான் எப்படி அதாவது எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதோட அந்த மெட்டீரியல் குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா காம்போ 2, அதாவது 4 வாங்கினா 4 ஃப்ரீ அந்த மாதிரி. இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம அந்த குட்டியாக வந்து பிளேஸ் மாதிரி இருந்தது இல்லையா, அதை வந்து நம்ம அந்த உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து ரொம்ப ஹெவியான ஐட்டம்ஸ்லாம் வைக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு நான் வந்து ஃப்ளவர் பாட் தான் வைக்க போகிறேன். அதனால வந்து இந்த மாதிரி நான் வாங்கிட்டேன். இதுக்கு வந்து பின்னாடி ஸ்டிக் பண்ணுறதுக்கு அவங்க ஆணியோ இல்லை எதுவுமே கொடுக்கல. நம்ம தான் டபுள் சைட் டேப் வச்சு எந்த கார்னர் நல்லா ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னா நம்ம 4 கார்னர்லேயும் டபுள் சைட் டேப் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நல்ல ஒரு க்ரிப்பாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே வந்து செல்லோ டேப், அதாவது டபுள் சைட் டேப் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து வால் டெக்கர் தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா தெரியும் 158 இருந்தது. ஓகேங்களா? 158க்கு வந்துட்டு ஒர்த்தா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னா இதுவுமே வந்து வால் ஹேங்கிங் தான். ஓகேங்களா? இது வந்து மேக்ரம் வயர் கிடையாது. இது நார்மலாக யூஸ் பண்ணுற ரோப் மாதிரி தான் இருக்குது. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோவில் பார்க்குறப்போ அந்த மேக்ரம் வயர் மாதிரி இருந்தது. பட் இருந்தாலுமே இது சூப்பராக தான் இருந்தது ஹேங்கிங்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேங்கிங் பண்ணி விடுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. டிசைனுமே கொஞ்சம் நீட்டாக இருந்தது. இது வந்து 2 ரேக் இருக்கா மாதிரி. அதே மாதிரி இது நீங்கள் ரொம்ப ஹெவியானது போடுறீங்க அப்படின்னாலும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. போர்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுலேயுமே நான் வந்து டெக்கரேட்டிவ் அந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு டிஃப்யூசர் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒரு ஃப்ளவர் பாட் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இதுவுமே ஹோம் டெக்கருக்காக வாங்கினது. அடுத்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டும் சேம் அதே தான். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம். வால் ஸ்டிக்கர் தான். பட் ஸ்டிக்கர் அப்படின்னா நமக்கு ஃப்ரேம் மாதிரியும் இருக்கும். நல்ல ஒரு 3D எஃபெக்டில் இருந்தது. ஓகேங்களா? இதுவுமே பை 1 கெட் 1 ஆஃபரில் தான் வாங்கினேன். இது வந்து கண்டிப்பாக வந்து அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப ஷைனிங்காக இருந்தது. நான் வந்து லாஸ்ட்டாக வந்து எல்லாமே நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் இமேஜாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன்.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட் லுக்காக இருந்தது. மேக்ஸிமம் இதுக்கு வந்து அவங்களே டபுள் சைட் டேப் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி வேணுங்கிறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாதுங்க. நான் என்னோட தேவைக்காக வாங்கினேன். நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமே, ஏன்னா ரிவ்யூ பார்த்துட்டு நிறைய பேர் ப்ராடக்ட் வாங்குவாங்க. நானுமே அப்படி தான். ஸோ அதனால வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு லுக்கு கிடைக்கிது. 3D எஃபெக்ட் மாதிரி இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்த விட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பை ஒன் கெட் ஒன் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஒர்த்து தான் இந்த அமௌண்ட்டுக்கு. ஓகேங்களா? இதுவுமே வந்துட்டு நான் வந்து ஹாலில் ஒன்றும் அதே மாதிரி பெட்ரூமில் ஒன்றும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இதோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஸோ நான் வாங்கின எல்லா ப்ராடக்டையுமே வந்து நான் டெக்கரேட் பண்ணிவிட்டு தான் ஃபோட்டோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது எல்லா ப்ராடக்ட்டோட கோடுமே நான் அந்த இதுலேயே கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா 91 ருபீஸ்க்கு நான் வாங்கின ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 91 ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லுவேன். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அதாவது நம்ம ஒரு பாட் வைக்கிற மாதிரி, அதுக்காக நான் வைக்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கியிருக்கேன். இது ரொம்பவே வந்து 91 ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து நான் 6 அதாவது மொத்தம் 6 பீஸ் இருக்க மாதிரி ஆர்டர் பண்ணேன். பட் 8 பீஸ் போட்டிருக்கலாம். பட் எப்படி இருக்கும்னு தெரியாதனால நான் 6 பீஸ் காம்போ தான் போட்டிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லாம் கிடையாதுங்க. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ரொம்பவே வெயிட்லெஸ் தான். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நடுவில் வந்து ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோலில் தான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வெயிட்லெஸ் தான். இது வந்து ரொம்ப டெக்கர் வந்து நீட்டாக தெரிஞ்சது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்படுறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருக்கிறதுக்கு நீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வாங்கினேன். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆயில் டிஃப்யூசர் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து அதில் 2 கேண்டில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கேண்டில்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 20 to 25 இருந்ததுன்னு நினைக்கிறேன். டீ லைட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நிறையா இருக்குது. நம்ம உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு இது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் இருந்தது. நான் ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். இதில் எந்த பொருளும் டேமேஜ் இல்லை, நார்மலாகவே தான் வந்திருந்தது. ஸோ இதில் டோட்டலாக வந்து 25 பீசஸ் இருந்தது. இது பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஏன்னா அந்த ஆயில் டிஃப்யூசர் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வச்சா தான் வந்து நமக்கு வாங்கினதுக்கே ஒரு யூஸ் இல்லையா? ஸோ அதனால் இது வாங்கியிருந்தேன். அடுத்து என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷாப்ஸிலேருந்து வாங்கினது. ஓகேங்களா? இப்போ பார்த்தது எல்லாமே மீஷோ. இப்போ வாங்கினது இப்போ நான் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸிலேருந்து நம்ம வாங்கின ப்ராடக்ட்டு தான். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுக்காக நான் வாங்கினது தான். கிச்சனில் வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து ரேக் எதுவுமே இருக்காது. நான் இருக்கிற அந்த இதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா ப்ராடக்ட்டும் வச்சிட்ருந்தேன் ஹேங்கிங்கில் இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஷாப்ஸியில் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. பட் இதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் யூஸ் பண்ண அளவுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே. பட் நம்ம ஹேங்கிங் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து வெயிட் நல்லா தாங்கும்னு நினைக்கிறேன். நான் ஹேங்கிங் பண்ணாமல் அப்படியே வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியான ஒரு 1 கேஜி ஜீனி வச்சு அந்த பாத்திரத்தை எடுத்தேன், ஸ்டீல் பாத்திரத்தை எடுத்தேன்னா கொஞ்சம் வந்து ஆடுது. அதுதான் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ஹேங்கிங் பண்ணிக்கிற மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம ப்ராடக்ட் வச்சதோட ஃபைனல் லுக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்னோடய தேவைகளுக்காக வாங்கின ப்ராடக்டோட ரிவ்யூ தான் நான் போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.